சன் டிவியை திறந்தா, சன் நெட்வொர்க், சன் சைடில் இருக்க என்ன சேனல் திறந்தாலும் விஜய் அவர்கள்னால இதாகிடுச்சு அங்கே செருப்பு குவிஞ்சு கிடக்கிறதும் அங்கே நடந்த பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் வேற யூடியூப் சேனல், சாதாரண நியூட்ரலாக இருக்கிற சேனலை திறந்து பாருங்க, அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கொடுக்குற பேட்டிகள், ஒரு அம்மா, ஒவ்வொரு தாய்மார்கள் அங்கே இருக்கிற இது நான் சொல்லலை, அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிறாங்க. செந்தில் பாலாஜி ஏன் இந்த மாதிரி பண்ணாரு, செந்தில் பாலாஜி தானே தப்பு, இவ்வளோ இடத்துல நடக்கல, கரூரில் ஏன் நடக்குது, அவ்வளோ பெரிய ஸ்டார் வர்றார், அவ்வளோ பெரிய மாஸ் பொலிட்டிஷியன் லீடர் வரும்போது அவர் பேசும்போது எப்படிங்க கரெக்டாக கரண்ட் கட் ஆகும், எப்படிங்க கூட்ட நெரிசல் ஏற்படும், அப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் எப்படிங்க இவ்வளோ டெத் ரேட் வரும், ஹாஸ்பிட்டலில் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் கொடுக்கல சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஈவினிங் 6 மணி மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் என்னோட வாழ்க்கையில் இத்தனை வருஷ வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே எங்கெங்க போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு? ஸோ இமீடியட்டாக 29 பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்குறாங்க, ரிப்போர்ட்ஸ் கேட்டால் இன்னும் கொடுக்கல. ஸோ அது நான் சொல்லலை, அங்கே இருக்கிற ஃபேமிலி, அந்த சுடுகாட்டிலேருந்து ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, போஸ்ட்மார்ட்டம் கிடக்கல, எங்களுக்கு கொடுக்கல, எதனால் இறந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல, கூட்டம் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது உண்மைதான், அதுக்கப்புறம் எப்படி மூச்சு திறனை ஏற்பட்டால் இத்தனை பேர் இப்படி இறந்து போவாங்க, அப்படி உடம்பு சரியில்லாதவங்க அந்த கூட்டத்துக்கு வருவாங்களா, இப்படி இவ்வளோ கேள்விகள் ஏற்படுது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறா? அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள போய் கிட்டத்தட்ட அந்த ஹாஸ்பிட்டலில் 2 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வரும்போது 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி போகிற வீடியோ வருது. அதாவது லைவ், அவர் ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு அவரே உள்ளே போகிறாரு. இந்த வீடியோ எங்கேருந்து வந்தது? இமீடியட்டாக முதலமைச்சரோட அறிக்கை வருது. இது எங்கேருந்து வந்தது? இந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தாங்க தெரியுங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளோ பேர் இறக்கும்போது வாயை மூடிட்டு இருந்த திமுக அரசு, வாயை மூடிட்டு இருந்த டிஎம்கே ஐடி விங்கு இப்போ எப்படி பேசுகிறாங்க? உடனே ஸ்டாலின் கிளம்பி வர்றாரு, உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி வர்றாரு. இந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்கு யாருமே வரல, 2 நாள் யாரும் வாயை திறக்கலையே. ஸோ எவ்வளோ கட்சிக்கு வந்துச்சு, ஏன் திமுக வாய் திறக்கும்? இதுக்கு மட்டும் இமீடியட்டாக இந்த குழு தீர்மானிக்குது, இத்தனை பேர் வராங்க, அன்பில் மகேஷ் நின்று அழுகுறாரு, சைட்லேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க, போடுறாங்க. எப்படி அது? அவர் நின்று அழுதுகிட்டே பேசுகிறாரு. இந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறக்கும்போது அவங்களாம் மனிதர்களாக தெரியலையா? அப்போல்லாம் அதை வரை இப்போ என்ன அழுதுட்டு இருக்காரு. அதை வீடியோ எடுத்து அவங்களே ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய லெவலில் நிறைய பேர் திட்டி போட்டிருக்காங்க.